தமிழக அரசியலில் புதிய அதிரடி. சிஎம்மாக பதவியேற்ற உடனே விஜய் எடுத்த முதல் முடிவு என்ன தெரியுமா? ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளின் முழு பட்டியலை கேட்டு வாங்கியிருக்காராம். யார் நேர்மையான அதிகாரி, யார் மக்கள் பணிக்காக உண்மையாக வேலை செய்கிறார்கள், எல்லாருடைய பின்னணியையும் தனியாக ஆய்வு செய்து வருகிறாராம். முக்கியமாக இந்த அதிகாரி திமுக, அந்த அதிகாரி அதிமுக என்று பார்க்க மாட்டாராம். நேர்மையாக வேலை செய்தால் பதவி தொடரும், தவறு செய்தால் உடனடி மாற்றம். அது மட்டுமில்லை, போதைப் பொருள் கும்பல்களுக்கு எதிராக பெரிய நடவடிக்கை எடுக்க திட்டமாம். தமிழகம் இதுவரை பார்க்காத அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வரப்போகிறது என தகவல். மேலும் லஞ்சம் வாங்கி பிடிபட்டால் சஸ்பென்ஷன் மட்டும் இல்லை, நேரடி டிஸ்மிஸ் செய்யும் புதிய திட்டமும் ஆலோசனையில் இருக்கிறதாம். ஓய்வு பெற்ற நேர்மையான ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளை வைத்து புதிய ஆலோசனை குழுவும் அமைக்கப்படலாம் என கூறப்படுகிறது. அரசு என்பது மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்ற மெசேஜை விஜய் கொடுக்க முயற்சி செய்கிறார் என அரசியல் வட்டாரங்களில் பேச்சு கிளம்பியுள்ளது. இந்த ஆரம்பம் சாதாரண ஆரம்பமா, இல்ல புதிய மாற்றத்துக்கான சிக்னலா? இந்த ஆரம்பம் சாதாரண ஆரம்பமா, இல்ல புதிய மாற்றத்துக்கான சிக்னலா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இந்த பதிவுகளை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்க நண்பர்களுக்கும் இந்த பதிவுகளை பகிருங்க.